ஹாய் மக்களே! அண்ணாமலை குடும்பம் சீரியல் மார்ச் 24, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து வருண் திட்டினது பேசினதெல்லாம் வெறுப்பாக காட்டினதெல்லாம் யோசிச்சுட்டே சமையல் கட்டில் பால் கொதிக்க வச்சிட்ருக்கா. பால் பொங்கிடுது. அதை வந்து வெறும் கையாலே கை வச்சிட்றா. கை வந்து கொப்பளிச்சிடுது. அப்போது அண்ணாமலை பார்த்துட்டு, ஏன் வெண்ணிலா, ஏன் கையை இப்படி கொப்பளிச்சு போயிருக்கு, வா மறந்து போட்டு விட்றேன்னு கூப்பிட்டு போகிறா. ஹாலில் உட்காராச்சும் மருந்து போட்டு விட்றா. ஏம்மா, உனக்கு ஏதாச்சும் ஒன்றா நான் தாங்கவே முடியாது, பார்த்து வேலை செய்ய மாட்டியா அப்படின்னு கேட்குறா. நீங்கள் என் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கீங்க, ஆனால் உங்கள் பையன் என் மேலே அவ்வளோ வெறுப்பை கொட்டுறாரு, என்னை தப்பாக புரிஞ்சிட்ருக்காரு. இவர் வந்து முன்னாடியே சாராவை லவ் பண்ணதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நான் இவருக்கு வந்து கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்கா. உடனே வந்து இருமா மருந்து எடுத்துகிட்டு வரேன்ட்டு போகிறாங்க. போய் மருந்து எடுத்துகிட்டு வந்து போட்டு வர்றாங்க. அப்போ வந்து வருண் என்னமாச்சுன்னு வந்து கேட்குறாரு. இது மாதிரி வெண்ணிலாவுக்கு வந்து கையில் சூடு பட்டுடுச்சுப்பா, ரொம்ப புண்ணாயிடுச்சு, அவருக்கு மருந்து போட்டுகிட்டே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவன் வந்து வருண் வந்து மருந்து போடுற மாதிரி வந்து உட்காடுறாரு. உட்காந்து இது மாதிரி நீ என்ன ட்ராமா பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவங்க அம்மா வரதை பார்த்துட்டு மருந்து போடுற மாதிரி நடிக்கிறாரு. அவங்க அம்மா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து நின்றுட்டுருக்காங்க. இந்தாப்பா ஊட்டி விடு வெண்ணிலாவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்தாப்பா பொடிப்பா ஊட்டி விடுன்னு சொல்கிறாரு. சரின்னு எடுத்து ஊட்டிகிட்ருக்காரு. அப்போ கௌதம், அங்கே அவங்க அண்ணன் கௌதம் வராரு. வந்து இதை பார்க்கவே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, நான் அவர் காதில் போயிட்டு சொல்கிறாரு, இதெல்லாம் பார்க்கவே இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, நான் சொன்னலாம் கடவுள் உங்களை வந்து சேர்த்து வைப்பார் எந்த சந்தர்ப்பத்திலையாச்சுன்னு, அதே மாதிரி சேர்த்து வச்சுட்டே இருக்காரு. வெண்ணிலா ரொம்ப நல்ல பொண்ணு, அவரை பத்திரமா பார்த்துக்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அப்போது வந்து அண்ணாமலை வந்து சாப்பாடு ஊட்டுறத பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. கௌதமும் இவங்க 2 பேரும் சாப்பாடு ஊட்டுறதை வந்து பார்த்துட்டு, இன்னும் கொஞ்சம் கொடுறா, நிறையா சாப்பாடு எடுத்து வைடா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு, வெண்ணிலா ரொம்ப நல்ல பொண்ணு, நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க சாப்பாடு ஊட்டுறத ஃபோட்டோ வேறு எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து வெண்ணிலா வந்து பார்த்துக்கப்பான்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் கௌதமும் போகிறாங்க. வான்மதி வந்து இதெல்லாம் பார்த்துட்ருக்கா. நான் அவங்கள பிரித்து வைக்கணும்னு பார்த்தா நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கா. சாராவும் அவங்க அம்மாவையும் காமிக்கிறாங்க. சாரா வந்து குடிச்சிட்டு அவங்க அம்மாட்ட பேசிகிட்ருக்கா. வருண் வந்து என்னை ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி, உனக்கு ஒரு ஒருத்தவனை வந்து மிரட்டி தாலி கட்ட கூட வைக்க தரல, நீ எல்லாம் பேசுகிறியா அப்படின்னு சாரா அம்மா சொல்கிறாங்க. நம்ம வந்து அவனோட 500 கோடியை வந்து நான் பேஸ் பண்ணலான்னு பார்த்தா நீ என்னென்னா சொதப்பிட்ட அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. நானும் என்னென்னமோ பிளாக்மெயில் பண்ணேன், நான் சாகிற மாதிரிலாம் ட்ராமா பண்ணேன், அவன்கிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்ணால் அவன் வந்து அதுக்கெலாம் மயங்காமல் அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு போயிட்டான், அவனை நான் சும்மா விட மாட்டேன், அவனை பழி வாங்காமல் விட மாட்டேன், அண்ணாமலையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிகிட்ருக்கா. சொல்லிகிட்டே இருக்கிறவ திடீர்னு பார்த்தா அண்ணாமலை வீட்டுக்கு போயிடுறா. போயிட்டு வந்து இவங்க ரூமுக்கு போகிறா, வருண் ரூமுக்கு. வருணும் இவங்க ஒய்ஃபும் வெண்ணிலாவும் படுத்துட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு, நீ என்னை வந்து ஏமாற்றிட்டு வெண்ணிலா கூட ஜாலியாக படுத்துட்ருக்கியா, நான் வந்து சும்மா விட மாட்டேன், உங்கள் அம்மாட்ட போய் இப்போவே நான் பேசுகிறேன், பொறுப்பு உனக்கு இனிமேல் கம்மியாயிடுச்சு, 2 மருமகள் வந்துட்டாங்க, அவங்க பார்த்துப்பாங்க இனிமேலுன்ற மாதிரி. இனிமேல் தான் பொறுப்பு அதிகமாக இருக்குது. 2 மருமகள் வந்தாலும் அவங்க வந்து 2 பேரும் ஒரே வீட்டில் வளர்ந்தாலும் 2 பேரும் வந்து வேறு வேறு மாதிரி இருக்காங்க. வெண்ணிலா வந்து எதுக்குமே ஆசைப்பட மாட்டான், ஆனால் வான்மதி அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஏன் உனக்கு வந்து கௌதம் வந்து வெண்ணிலா வான்மதி கல்யாணம் பண்ணது பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, ஏற்கனவே பூஜாவால் நிறையா வந்து கௌதம் கஷ்டப்பட்டுட்டான், இனிமேலாச்சும் நல்ல வாழ்க்கை அவன் வாழணும், அதனால தான் வான்மதி நல்லபடியாக அவனை பார்த்துக்கணும், இருந்தாலும் வான்மதிக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போதே கதவை தட்டுறா சாரா தட்டும்போது யாருன்னு பார்த்தா அங்கே வந்து வான்மதி நின்றுட்டுருக்கா. பால் வேணுமா அப்படின்ற மாதிரி. எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சாரா வந்து ஏன் இப்போ இங்கே வந்த அப்படின்னு வான்மதி திட்டுறாங்க. என்னை வந்து வருண் ஏமாற்றிட்டான், அவங்க அம்மாட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ வந்து அண்ணாமலை ஆண்டி பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கௌதம் மேலே ஏறி வராரு. சாராவை பார்த்துடுறாரு. சாராவை பார்த்துட்டு அவள் குடிச்சிட்டு விழுந்துடுறா. அப்போதைக்கு குடிச்சிட்டு பேசிக்கிட்டே விழுந்துடுறாவா. வருணை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு அவங்க சாரா வீட்டுக்கு. சாரா வீட்டில் அவங்க அம்மா வந்து கதவை திறக்கிறாங்க. இது மாதிரி நீங்கள் சும்மா இருக்க மாட்டிங்களா, நீங்கள் வந்து என்
என் தம்பி வாழ்க்கையை கெடுத்தது பத்தாதா, உங்கள் பொண்ணு இனிமேல் எங்கள் வீட்டுக்கு வந்தால் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. நீங்களும் உங்கள் பொண்ணு 2 பேரும் தண்ணி அடிச்சுட்டு இப்படி பண்ணியிருக்கீங்க, இனிமேல் உங்கள் பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது, வந்தால் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி திட்டிட்டு போகிறாரு. வான்மதி பின்னாடியே இவங்க 2 பேரையும் தொடர்ந்து வரா காரில், பின்னாடி ஆட்டோவில் வந்து தொடர்ந்து வந்து வான்மதி வந்து அவங்க சாரா அம்மாட்ட பேசுகிறா. சாரா அம்மா வந்து என்ன சொல்கிறான்னா, நான் வந்து அண்ணாமலையை வந்து பழி வாங்க விட மாட்டேன்னு சாரா அம்மா சொல்கிறா. நீங்கள் இதே மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தால் அண்ணாமலையெல்லாம் ஒன்றுமே பழி வாங்க முடியாது, நான் சொல்கிற செய்யுங்க, அப்போ தான் நீங்கள் அண்ணாமலையை பழி வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி வான்மதி ஏதோ ஒரு ஐடியா கொடுக்குறா. இது மாதிரி நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சொல்கிறா. அதை வந்து காமிக்கலை. சொல்லிவிட்டு நான் சொன்னபடி கரெக்டாக பண்ணிங்கன்னா நீங்கள் அண்ணாமலையை பழி வாங்கிடலாம், நான் சொல்லும் போது வாங்க அப்படின்ட்டு வான்மதி போயிடுறா. மறுநாள் வந்து எல்லோரும் வந்து மறு வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலைகிட்ட வான்மதி சொல்கிறா, நாங்கள் 4 பேராக போகிறோம், சொல்ல முடியாது, வரும்போது பெரிய மருமக மட்டும் வந்தால் கூட வந்தாலும் வரலாம், வந்தால் கூட வரலாம் பெரிய மருமக மட்டும் அப்படின்னு சொல்கிறா. அதோட முடியுது இந்த எபிசோடு. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். பாய் மக்களே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.